வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் கொடுக்க போறோம். இந்த உலகை வெல்லவா படத்துல வர வருமானம் எல்லாமே திருநங்கைகளுக்கு கொடுக்க போறோம். இந்த உலகை வெல்லவா படத்துல ஒரு பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. என்னன்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னா, இந்த படத்துல ஒரு 15 உதவி இயக்குனர்களுக்கும், ஒரு 15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ரியலா நாங்க மறுவாழ்வு இல்லம் கட்டுறோம். மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேத்துறது கதைக்களமா இருக்கு நம்ம படத்துல. அடுத்தது பார்வையற்றவங்களுக்கு ஒரு 20, 30 பேருக்கு வந்து 100 நாட்கள் உணவு விருந்து. அதுவும் கதைக்களமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரியலா ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணா மாற்று சிகிச்சை பண்ணா பார்வை வருமோ, அவங்கள ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து ரியலா நாங்க கிளைமேக்ஸ்ல வந்து மாற்று சிகிச்சை பண்ண போறோம். மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டு அன்பளிப்பு வாங்குறது கதைக்களமா போயிட்டு இருக்கோம். இந்த படத்தோட பேஸ் என்னன்னு சொன்னா, படத்துக்குள்ளேயே நாங்க ஒரு 5, 6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். 20 நிமிஷம், 30 நிமிஷம்னு சொல்லி ஒரு 5, 6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்குறது தான் கதைக்களமாவே போயிட்டு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி மூவி எல்லாம் வந்துட்டு எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு ஒரு பார்வையற்றவருக்கு வந்து மாற்று சிகிச்சை பண்றது, மாற்று சிகிச்சை பண்றதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் டொனேஷன் பண்றோம், மாற்று சிகிச்சை எப்படி பண்றோம், கிளைமேக்ஸில் மாற்று சிகிச்சை முடிச்ச பிறகு அவருக்கு பார்வை வருது வரல அப்படின்றது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளைமேக்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரியே அடுத்து வந்துட்டு உதவி இயக்குனர்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டுறது, அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது. இதே போல் ஒரு 4-5 டாக்குமெண்ட்ரி மூவி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த படத்தினுடைய ஸ்பெஷலே என்னன்னு சொன்னால், தமிழ் சினிமாவுக்கு சவால் வர்றது தான் இந்த படத்தோட ப்ராஜெக்ட். இந்த படத்துக்குள்ள டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் ரியலாக சவால் விடுவேன். அந்த ரியல் சவால் வந்து 4-5 வருஷம் முன்னாடி நான் ரியலாக சவால் விட்டது தான் படத்துக்குள்ள உண்மை சம்பவமாக வந்துட்டு இருக்கும். ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே ஒரு சவால் விடுறாரு. அந்த சவால் விட்ட பிறகு அந்த சவாலுக்கு நடிகருங்க யாரெல்லாம் வந்து முன் வந்து அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு 1 மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க. இது முக்கியமான ஒரு கருவாக இருக்குது. அப்போது இந்த உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் என்ன சவால் விட்டார் சார்? அந்த சவால் விட்டுலாமா? அந்த சவால் தான் படத்தோட கண்டென்ட். சவால் விட்டுலாமா? டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் போய் சேரும். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பார்வையற்றவங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன், நான் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றேன். இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிற 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை 1 மணி நேரம் நடிக்க சொல்றேன். ஏன் அந்த ஒரு நடிகரை 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க சொல்றேன்னு சொன்னா, கண்டென்ட்டுக்குள்ள வந்துடுறேன். இவருக்கு வந்து பார்வை தெரியாது. ஒரு 15 வருஷம் முன்னாடி இவருக்கு பார்வை போயிடுச்சு. இப்போ அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணா பார்வை கிடைக்கும். 3 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணியிருக்காரு. இவர் பேர் வந்து மகதீன் அண்ணன். இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்வை இல்லை. மாற்று சிகிச்சை பண்ணா பார்வை வரும். ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுமே சொல்லியிருக்காங்க, நீங்க 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, உங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வருஷமா போராடி கஷ்டப்பட்டு ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கட்டார். இப்போ 25,000 ரூபாய் இருந்தா நான் வந்து மாற்று சிகிச்சை பண்ணுவேன், என்னுடைய கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த 25,000 ரூபாய் மட்டும் மேட்டர் கிடையாது. இந்த ஒரு 25,000 ரூபாய் தான் சொன்னா
எங்க டீம்ல இருந்தா நாங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அது மட்டும் இல்ல, அவர் இப்ப மாட்டு சிகிச்சை பண்றாருன்னு சொன்னா, மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி சில கடன் வாங்கியிருக்காரு. ஒரு 50,000 70,000 அந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்கியிருக்காரு அவரு. மாட்டு சிகிச்சைக்கு பிறகு ஒரு 5-6 மாசம் அவர் வேலைக்கு போகக்கூடாது. மகதின் அண்ணன், பார்வையற்ற மகதின் அண்ணன் வந்துட்டு ஒரு 5-6 மாசம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாசத்துக்கு ஒரு 15,000 போட்டா கூட 70,000 80,000 வரும். அப்போ மாட்டு சிகிச்சைக்கு ஒரு 30-40,000, முன்னாடி அவர் வாங்கின கடன் ஒரு 30,000 50,000 60,000 இருக்கு. மாட்டு சிகிச்சைக்கு பிறகு ஒரு 5-6 மாசம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அது ஒரு 80,000 இருக்கு. மொத்தமா ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1,50,000 2 லட்சம் ரூபாய் இருந்தா அவர் நிம்மதியா மாட்டு சிகிச்சை பண்ணி அந்த மாட்டு சிகிச்சை முடிச்ச பிறகு ஒரு 6 மாசம் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பாரு. முடிஞ்சா வாழ்நாள் ஃபுல்லா அவர் வந்து இருட்டிலே இருக்காரு. 15 வருஷமா இருட்டிலே இருக்காரு. மாட்டு சிகிச்சைக்கு நம்ம உதவி செய்யறோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உதவி செய்யறோம். கண்டிப்பா நடிகர்கள் கண்டிப்பா முன் வந்து அவருடைய மாட்டு சிகிச்சைக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம வாழ்நாள் ஃபுல்லா வந்து அவர் வாடகையிலேயே இருக்காரு. இந்த பார்வையற்ற மகதின் அண்ணனுக்கு நடிகர்கள் முன் வந்து மாட்டு சிகிச்சைக்கும் உதவி செய்யணும். அவர் 1 சென்ட்ல ஒரு இடம் வாங்கி கொடுத்து, அவர் கிராமத்துல வந்து 1 சென்ட்ல இடம் வந்து ஒரு 40,000 50,000 தான் சொல்றாரு. அந்த 1 சென்ட்ல இடம் வாங்கி கொடுத்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க வாடகை இல்லாத ஒரு வீட்டுல அவர் சந்தோஷமா இருப்பாரு. உண்மை அவர் இப்ப பேச போறாரு. மகதின் அண்ணா, உங்களுக்கு எப்ப பார்வை வந்தது, எப்ப பார்வை போச்சு, எப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. நடந்து நம்ம கல்யாணம் முடிச்சு 2013 நடந்தது ஆக்சிடென்ட். 2013 நமக்கு வந்து என்ன பயமா ஆயிடுச்சுன்னா, கண் மருத்துவக்காண்டி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 2013 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கண் பார்வை வந்து டோட்டலா அவுட் ஆயிடுச்சு, நரம் கட் ஆயிடுச்சு. இன்னொரு கண் பார்வை கிடைக்கிறக்காண்டி மருத்துவக்கு நானும் அந்த ஒரு கண் பார்வையில என்னால் முடியாது. அந்த ஒரு 4 சென்டிமீட்டர்ல ஒரு 80 சென்டிமீட்டர் பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையும் என்னால் மெக்கானிக் மேலே பார்த்தேன். இருட்டுலையும் பார்வையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அந்த பார்வை வச்சு என் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுக்காண்டி பல முறைகள் இது பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்போ எனக்கு அந்த சிகிச்சை பண்ணுற முடியாமல் அந்த மறுபடியும் அந்த அரைப்பார்வை இருக்கும்போது நான் எவ்வளோ மிஸ் பண்ணி வேலைகள் பார்த்தேன். நான் ஒரு டூவில் மெக்கானிக்காக இருந்தும் எல்லா வேலையும் பார்த்தேன். வண்டி வேலையை நைட்டு போகணும், பஞ்சர் கூப்பிடுவாங்க. அந்த அரைப்பாவை இருக்க வச்சு அந்த பஞ்சர் ஒட்டுவேன். அந்த ஒட்டும் போது எனக்கு என்ன செய்ய, அந்த கண்பார்வை பெறதுக்காண்டியோ பல இடத்துல பல இடத்துல எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச எங்க பள்ளி மூலியமாவோ அவங்க மூலியமா கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தோம். அப்படின்னும் ஒரு நேரம் சாப்பாடு உணவுக்கு தான் ஆகும் தவிர என் மருத்துவ உதவிக்கு, என் தேவைக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி எந்த செலவையும் என்னால் பூர்த்தி பண்ண முடியல. அது எனக்கு அந்த கண்பார்வை கிடைக்காண்டி அவனா முடிஞ்ச அளவுக்கு நான் அண்ணன்ட்ட எனக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நானும் ஒரு இடத்துல ஒரு சந்திக்கு குறிப்பாக போயிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் சந்தித்தேன். எனக்கு இப்படி இருக்கணே, என்னால் எதுவுமே செய்ய முடியலனே, ஒரு பள்ளியில் நான் கழிச்சு முன்னா எனக்கு அவ்வளோ வரலனே, எனக்கு கண் மருத்துவக்காண்டி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கண் பார்வைக்காண்டி ஒரு செஞ்ச ஒரு 4 பேருக்கு முன்னே கலெக்ஷன் பண்ணி ஒரு 3 வருஷமா 3 வருஷம் நார்மலாக அலைஞ்சி 25,000 சேர்த்துருக்கேன். என்னால் அவ்வளோ முடியுது. அது சேர்த்தாலும் இப்போ ஒன்று சாப்பாட்டுக்கோ ஒன்று இருந்தால் சாப்பிட்றேன், அதனால என்னால் சாப்பிடல. அதனால எனக்கு ஒரு பார்வைக்காண்டி மருத்துவக்காண்டியோ டீமோட எல்லா ரசிகன் தலைவரோ யாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மருத்துவக்காண்டி நான் எங்கள் அண்ணன் அவருக்காண்டி நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். கேட்டிங்களா? 15 வருஷமா பார்வை இல்லாமல் இருக்காரு. ஒரு 3 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாரு. அங்கே ஒரு 50,000 செலவு பண்ணால் பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டு போராடி ஒரு 25,000 கட்டாரு. இப்போ ஒரு 25,000 கட்டணும். இந்த 25,000 மட்டும்தான் சொன்னால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பின்னாடி ஒரு 1,50,000 2 லட்சம் கிட்ட தேவைப்படுது. பெரிய நடிகருங்க முன் வந்து இந்த பார்வையற்ற மகதின் அண்ணனுக்கு டொனேஷன் கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் வந்துட்டு இவருடைய மாற்று சிகிச்சை முடிகிற வரைக்கும் இந்த படத்தினுடைய வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும். 1 செகண்ட். படத்தினுடைய வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவருடைய மாட்டு சிகிச்சைக்கு தேவையான டொனேஷன் வேலையை நான் இறங்கியிருக்கேன். அதனால தான் போட்டிருக்கேன், மகதின் கண் மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யுங்கள். மகதின் கண் மாற்று சிகிச்சைக்கு டொனேஷன் ப்ரெஸ் மீட், டொனேஷனுக்காகவே ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உலகை வெல்லவா விஷயத்தையும் கொஞ்சம் பேசுகிறோம். ஆனால் முக்கியமாக இந்த டொனேஷன் என்ற ஒரு விஷயம் பதிவாகணும். ஏன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு 25,000 கொடுத்துட்டு இந்த டொனேஷன் போட்டுக்கன்னா, டொனேஷன் சொன்னோம்னு சொன்னால் ஒரு 10 நடிகர் வந்து ஆளுக்கு 50,000 கொடுப்பாங்க, 2,000 கொடுப்பாங்க, 1,000 கொடுப்பாங்க. ஒருவேளை ஒரு பெரிய நடிகர் விஜய் அண்ணா முன் வந்து, விஷால் அண்ணா முன் வந்து, சூர்யா அண்ணா முன் வந்து
அந்த பார்வையற்றவருக்கு வந்து நான் மாட்டு சிகிச்சை பண்றேன், அவருக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி கொடுக்குறேன், வாங்க நம்ம ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் டொனேஷன் போட்டிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், இதே போலயே இந்த படத்துல வந்துட்டு ஒரு 10-15 பார்வையற்றவங்க மாற்று சிகிச்சை யாருக்கெல்லாம் வந்து 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணா பார்வை வருமோ அந்த 10-15 பார்வையற்றவங்களை நான் இந்த பிரஸ் மீட் முன்னாடியே மறுபடியும் கொண்டாந்து நிறுத்துறேன் ஒரு நாள். அப்பவும் அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு 15 பார்வையற்றவங்களுக்கு நடிகருங்க முன் வந்து மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யணும். அது என்னுடைய வேண்டுகோள். இந்த டொனேஷன் மேட்டர் ஏன் போட்டிருக்கேன்னா, 2 பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நாங்கள் 25,000 ரூபாய் கொடுக்குறோம், அவர் மாட்டு சிகிச்சை பண்ணி சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவர் 6 மாதம் ரெஸ்ட்ல இருக்கணுமே. மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி அவர் கடன் வாங்கி வச்சிருக்காரு. அப்போ மாட்டு சிகிச்சை போது வீட்டு செலவெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் 25,000 ரூபாய் தான் சொன்னீங்க. நான் 25,000 ரூபாய் தான் சொன்னேன். அவருக்கு மாட்டு சிகிச்சைக்கு 25,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாட்டு சிகிச்சைக்கு முன்ன பின்ன அவர் 6 மாசம் வேலைக்கு போகக்கூடாது. இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. யார வேணாலும் கொடுக்கலாம் சார். நான் வாங்கி 1 ரூபாய்னாலும் நான் வாங்கி நான் பக்கத்துல இருந்து நான் அவர் கையில வாங்கி கொடுத்துருவேன். இல்ல பணம் வந்துட்டு சில பேர் மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. அதனாலதான் இங்க நம்பர் போல. மெயின் மேட்டர் என்னன்னா மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா என் பேர்ல வந்துட்டு வேற ஒரு பார்வை இருக்கு. சந்திரனுடைய ஆயிட்டு வந்துட்டு வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதனால அவருக்கு செல் நம்பர் போட்டேன்னு சொன்னா அவரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அதனால செல் நம்பர் போட்டு யாரு 1 ரூபாய் கொடுக்கணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் நேரா அழிச்சிட்டு வரேன், அவர் கையிலேயே கொடுங்க. அப்படி இல்லாம இருந்தாலும் பேங்க்ல வந்து ட்ரஸ்ட்னு ஒரு ஃபார்மட் ஆமாங்க சார். ட்ரஸ்ட் வழியா வந்து நாங்க நம்பர் கொடுப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோன் நம்பர் கொடுக்காம உங்களுடைய ஒரு ட்ரஸ்ட்ல அப்போ நம்ம படத்தோட இல்ல நம்ம படத்தோட அட்வொகேட்டுக்கு நம்பர் கொடுக்குறேன் சார். நம்ம படத்தோட அட்வொகேட் நம்பர் கொடுக்குறேன். இல்ல ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இல்ல நம்ம படத்தோட அட்வொகேட் வந்துட்டு ஆமாங்க சார் ஒரு விஷயம் இருங்க. நம்ம படத்தோட அட்வொகேட் வந்து பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. ராஜா பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் வந்து இவருக்கு வர நிதியை மெயின்டைன் பண்ணும். இந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துல வந்துட்டு 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. உலகை வேலவா படத்துக்கு 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. அதுல ஒரு ப்ரொடியூசர் ஜோசப் ரோசாரி வந்து நிக்கிறாரு. இன்னும் 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் ப்ரொடியூசருங்களே இல்லாம ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் இருக்காரு. 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்க வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி அவங்க ஒரு டைம் சொன்னாங்க. அந்த டைமை மீறி ஒரு 1.5 hour போயிட்டு இருக்கு. நான் பிரஸ் மீடியா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ இல்ல ப்ரொடியூசர் வந்துட்டு இருக்காரு. ப்ரொடியூசருடைய நம்பர் கொடுப்பாரு. அவர் பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. நீங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் அவருக்கு போகும். இவரு பேர் சொல்லி கொடுக்கணும். அதான் நீங்க கேக்குறது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாரு. கேள்வி ஆமா சார். நம்ம இந்த உலகை வேலவா படத்தோட டைமிங் வந்துட்டு 2 hour 40 நிமிஷம். இந்த 2 hour 40 நிமிஷத்துல முதல்ல ஒரு 2 hour படத்தை எடுக்கிறோம். அந்த படத்தை வந்துட்டு தேசிய விருதுக்கு அனுப்புறோம். 7 தேசிய விருது வாங்குறோம். அந்த 7 தேசிய விருது வாங்கின பிறகுதான் நம்ம நடிகர்களை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா நடிகர்களை அண்ணன்களை இந்த உலகை வேலவா படத்துல பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க சொல்றேன். சில பேர் கேட்கலாம், நீ 7 தேசிய விருது வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு நான் 1 மணி நேரம் இல்ல 10 நாள் கூட சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எந்த யூஸ் இல்லை. அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டா 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு 1 மணி நேரம் இல்லை நான் 10 நாள் கூட சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு எந்த நடிகர் சொன்னாலும் சில நடிகர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எந்த யூஸ் கிடையாது. நான் 7 தேசிய விருது வாங்கிட்டாலும் அதுவே ஒரு பெரிய பிசினஸ்குள்ள போயிடுமே. உலகை வேலவா படம் 7 தேசிய விருது வாங்கியிருக்கு, அதுக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றாங்க, மாட்டு சிகிச்சைக்காக படம் பண்றாங்க அப்படின்ட்டு அதுக்கு தானவே பிசினஸ் உருவாயிடும். ஓகேவா? ஒரு நடிகர் வந்து எனக்கு விட வேண்டிய சவால் நான் இப்படிதான் அமைச்சு வச்சிருக்கேன் படத்துல. சந்துரு டைரக்டர், நீ ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 1 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன், 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு ஒரு நடிகரை சொல்லுங்க. இப்ப நாங்க சின்ன ஆபீஸ் போட்டு வச்சிருக்கோம் உலகை வேலவா படத்துக்கு. பெருசா ஒரு ஆபீஸ் போட்டு அந்த ஷார்ட் பிலிம் பண்ண சொன்னாலும் பண்றேன், அந்த 7 தேசிய விருது உண்டான படத்தை ஆரம்பிக்க சொன்னாலும் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க சவால் விடுற வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியா ரொம்ப சைலண்டா தான் போயிட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்துட்டு சில பேருக்கு நாங்க மாற்று சிகிச்சை பண்றோம். ரியலா யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணா மாட்டு அமௌண்ட் கட்டினா மாட்டு சிகிச்சை அந்த பார்வை வருமோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மாட்டு சிகிச்சை பண்றோம். ஒரு 10-15 பேருக்கு மாட்டு சிகிச்சை பண்றோம் இந்த படத்துல. அது வந்து ஒரு 10-15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவி இயக்குவங்களுக்கும் மறுவாழ்வு வெள்ளம் கட்டுறோம்.
படத்துல வருதா ரியலா வருது. இப்போ நாங்க வந்துட்டு ஒரு 10-15 உதவி இயக்குநர்களுக்கும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்ட போறோம். அப்ப மறுவாழ்வு இல்லம் கட்ட போறோம்னா அந்த மறுவாழ்வு இல்லம் கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து நாங்க மனையை பாக்குறோம், எப்படி பூமி பூஜை போடுறோம், எப்படி பில்டிங் கட்டுறோம், எந்த டேட்ல வந்துட்டு எல்லாரையும் அந்த அந்த வீட்டுல குடியேற்றுறோம். ரியலா சார் இந்த படமே டாக்குமெண்ட்ரி, எல்லாமே உண்மை சம்பவம். நீங்க வந்துட்டு உலகை வெல்லவா மூவின்றது தியேட்டர் ரிலீஸ். ஆனா உங்களுக்கு ஆவணப்படம் உலகை வெல்லவா மூவி ஆவணப்படம்னு சொல்லி தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா முழுக்க அது கடைசியில பாத்துக்கலாம். ஏன்னா நாங்க ஒரு அது கடைசியில பாத்துக்கலாம் சார். அதுக்குண்டான வேலை. ஏன்னா நாங்க 7 தேசிய விருது வாங்கி தரதுக்கு இங்க சவால் வர்றோம். அப்ப 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சா போறோம். அங்க ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுல வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் தேசிய விருது கொடுக்க மாட்டாங்களா சார்? ஆஸ்கார் விருது மட்டும் கொடுப்பாங்களா? இல்ல சார், ஆஸ்கார் விருது எல்லாம் கொடுப்பாங்களா? அது ஒரு துளி என்டர்டைன்மெண்ட் சார் படத்துல உங்களுக்கு இல்ல சார். முழுக்க முழுக்க ஆவணப்படம். 90% இது ஆவணப்படம், எல்லாம் உண்மை சம்பவம் பண்ண. ஆனா ஒரு 10% நாங்க வைக்கிறோம் என்டர்டைமுக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாத என்டர்டைமுக்கு நாங்க கண்டிப்பா சில விஷயம் வைக்கிறோம். இப்போ எத்தனையோ மூவிஸ் வந்து ஆக்டர்ஸை நம்பி இல்ல, கதை களத்துக்கு நம்பிதான். ஆமாங்க சார், ஆமாங்க சார், பாத்துருப்பேன். ஆமாங்க சார். கோடி கோடியா சம்பளம் வாங்கினா டிக்கெட் எதுவுமே புக் ஆகாது. உண்மை சார். நீங்க வந்து எதுக்கு மறுபடியும் ஒரு ஹீரோவை நம்பி மூவி பண்ணணும்? இவங்களே நான் நம்பி அழகா மூவி பண்ணிட்டு அழகா ஜெயிச்சிருக்கலாங்க. மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. திரும்ப எதுக்கு ஹீரோ? அப்ப உலகை வெல்லவா படத்துக்கு ஒரு நடிகர் கூட ஹீரோவா வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோவா இல்ல, கதை தான் ஹீரோ. கதை மட்டும் ஹீரோ இல்ல. இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு, இந்த பார்வை இல்லாதவங்க மேல ஒரு நடிகரோட பார்வைப்பட்டா 100 பார்வையாட்டவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். நான் ஒருத்தர் 2 பேருக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நடிகரோட பார்வை, இந்த நடிகருங்க இந்த பார்வை பாலா சார் ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த உண்மைதான் நான் சொல்ல வரேன். பாலா சார் வந்துட்டு 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். உண்மையை சொல்லிடுறேன். பாலா சார் வந்து நம்ம விஜய் டிவி பாலா சார் வந்து 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். அவர் அசிஸ்டன்ட் விட்டு கால் பண்ண சொன்னார். பாலா சார் பேசினா நான் பேசுறேன்னு சொன்னேன். பாலா சார் பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். என்ன ரொம்ப ஃபீலாக இருக்கு, ஃபேஸ்புக்ல யூடியூப்ல நீங்கள் வீடியோ போட்டுருக்கு, ரொம்ப ஃபீலாக இருக்கு, அவருக்கு எவ்வளோ இருந்தால் மாட்டு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25,000 ரூபாய் இருந்தா, இந்த டேட்ல 25,000 ரூபாய் இருந்தால் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். ஆனால் முன்ன பின்ன செலவுன்னு பார்த்தா அவருக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகுது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்க வந்துட்டு நான் சொல்ற டேட்ல வாங்க, முதல்ல நான் 25,000 ரூபாய் கொடுக்குறேன். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்காரு, நான் சொல்ற டேட்ல வாங்க, நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், மாட்டு சிகிச்சை பண்ணுங்க, மீதி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்கோம். அதுக்கு தானே சார் டொனேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னா மாட்டு சிகிச்சைக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. கவனிச்சிங்களா? ஒருத்தர் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா விஜய் டிவி பாலா சார் 25,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, இதுக்கு பிறகு நீங்க ஏன் போய் அங்க டொனேஷன் பண்றீங்க, இங்க டொனேஷன் பண்ணுங்க? ஏன்னா அந்த 25,000 மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முன்னாடி அவர் வாங்கின கடன் ஏங்க, அது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். முன்னாடி வாங்கின கடன், பின்னாடி வரப்போற கடன், அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லை. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, என் கடன் மட்டும் கட்டிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன், கடைசி வரைக்கும் எனக்கு கண் பார்வை வரலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு மனுஷன் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, அவர் கூட நைட்டும் பகல நான் சுத்தி இருக்கேன், அவருக்காக போயிட்டு அவர் கூட எல்லாம் போயிட்டு உணவுக்கு சில பேர்கிட்ட கடைக்கடியா ஏறி உணவுக்கு உதவி கேட்போம், அவருடைய ரெண்டலுக்கு உதவி கேட்போம். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு மாட்டு சிகிச்சை கூட பண்ண வேணாம், என்னுடைய கடத்தை அடிச்சா போறோம், எனக்கு வந்து அந்த கடத்தினால எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு, கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன் சார், உங்களுக்கு எனக்கும் லட்ச ரூபாய் கடன் பெருசு, ஆனா அவருக்கு வெறும் 30,000 ரூபாய் கடன் பெருசா இருக்கு. வெறும் 30,000 ரூபாய் கடன் பெருசா இருக்கு, கட்ட முடியும். இப்போ நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம், மற்ற ஏகப்பட்ட ஃபார்மட் இருக்கு, இதெல்லாம் யாராவது குடிச்சிருக்கா? கவர்மெண்ட்ல வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஆதரவே இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து இதுக்கான SRO ஸ்கீமே இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி மாநில அரசாங்கம் எப்படியோ வழக்குகள் பண்ணுது. அவருடைய வழிகள் சொல்லட்டும் சார். நீங்க சொல்ற எல்லாம் சரிதான். நீ வந்து எனக்கு வந்து இப்ப எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்த பிளேன் சர்டிபிகேட், எனக்கு இது மாச பணம் வரல, இதுல வந்து எனக்கு பஸ் பாஸ் ட்ரெயின் பாஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு சலுகையும் கிடையாது. பிளேன் எனக்கு எதுக்கு வேஸ்ட் ஆகுது? சாதாரண பணமா இருந்திருப்பேன். ஒரு செகண்ட் இருக்கு, அவர் சொல்றேன். பிளேண்டா இருக்கிற போது நான் சாதாரணமா
ஒரேடியா எங்கேயாச்சும் வரணும் ட்ரெயினியும் பஸ்லயும் உழுந்து செத்துக்கலாம்ல, எதுக்கு நான் டொனேஷன் கேட்கணும்? எனக்கு பார்வை இருந்தா எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளை காப்பாத்துக்காண்டி படாத பாடுபட்டுருக்கேன். அந்த 2 பிள்ளைகளை எனக்கு வந்து மனைவியை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ சலுகை நான் கேட்டிருக்கேன். எங்கேயும் நீங்க சொல்ற மாதிரியோ ஆன்லைன் மூலியமோ லோன் மூலியமோ எல்லா மூலியமும் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. எனக்குன்னு ஒன்று எங்கேயுமே கேட்கும் போது வந்து எவ்வளோ அலைக்கு எனக்கு இது கிடையாது. நான் எனக்கு வந்து தம்பி ஒருத்தருக்காப்புல அவர் வந்து ஒய்ஃப் கல்யாணம் அவர் குடும்பம் தான் காப்பாற்றாங்க. ஒரு சொந்தக்கார கூட ஹெல்ப் பண்ணலாங்க எனக்கு. நான் தனியாக தாங்க இருக்கேன். எனக்கு வந்து முதல் ஒய்ஃபு எனக்கு டைவர்ஸ் பண்ணி போயாச்சு. எனக்கு கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் ஆகி என் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகி போய் இப்போ 2வது மனைவி கூட இருக்கேன். 2 பிள்ளைங்க என் கூட தான் இருக்குங்க. அதுக்குள்ளே டைவர்ஸ் லெட்ரு எல்லாமே இருக்கு. என் கன்ஃபார்ம் ஃபோன்ல இருந்து ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் பாஸ்வேர்டு எல்லாமே வச்சிருக்கேன். வச்சிருந்தா நான் இந்த காம்பவுண்ட் மூலம் எல்லாச்சும் எங்கேயாச்சும் லோனோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதார் மூலியமோ எது நான் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. 1 நேரம் சாப்பாடுக்கு இந்த ஒரு உண்டியில் வச்சிருப்பேன். அந்த உண்டியில் வச்சு 100 கடை பள்ளி 100 கடையோ ஒரு 10 கடையோ நான் அலையிறேன். 10 கடையில் ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சேருவாங்க. ஆனால் எப்படியும் நைட்டுக்குன்னா அலைஞ்சானா ஒரு 400 ரூபா சேரும். அந்த 400 ரூபா வச்சு எவ்வளோ நேரம் நான் குடும்பத்தை பார்ப்பேனா, இல்லை என் வாழ்வாதார உதவி பார்ப்பேனா, கடன் பிரச்சனை பார்ப்பேனா? நான் ஒரு 2 வீலர் மெக்கானிக் இருந்து என் வீட்டுக்கார இருந்து வாங்கிட்டு போன கடன் 40,000 லோனு. நான் மொத்தமே கடன் சுற்றி வச்சு பார்த்தாலே எனக்கு 2 லட்சம் மேலே வரும். அந்த கடன் வாங்கி 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 கொடுத்துருக்கேன். அது பிள்ளைக்கு மாதம் என் பிள்ளை பிறக்கும் போதும் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்டது சலுகை பண்ணியிருக்கேன். எனக்கு யாரும் செய்யல. சார் இப்போ சார் வந்து நீங்க ஓகே சார் வந்திருக்காரு, அவரு வந்து என்ன பண்ண போறாரு படத்துல? நம்ம படத்துல வந்துட்டு முதல் வில்லனா இருக்காரு. நம்ம படத்துல வந்து 10 ஹீரோ 10 வில்லன் 10 ஹீரோயின் இருக்காங்க. நம்ம உலகை வெல்லா படத்துல ஹீரோ செலெக்ஷன் அப்படி போயிட்டு இருக்கு, வில்லன் செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. நம்ம படத்துல உலகை வெல்லா படத்துல ஃபர்ஸ்ட் வில்லன் சாமியார் ஆச்சு அவருக்கு கேரக்டர் சார். படத்துல வந்து கேரக்டர் குங்ஃபு, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், சிலம்பம், யோகா மாஸ்டர். என்னோட ஸ்டூடெண்ட் குங்ஃபு ஸ்டூடெண்ட். அதை தாண்டி இப்படி வந்திருக்கேன். எனக்கு ஒரு கேரக்டர் தராங்க, சாமியார் கேரக்டர் தான். நான் ஆன்மீகத்தில் வந்து உலகெல்லாம் வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் தான். ஐயா சாமியார் அந்த கேரக்டர்லாம் அப்படி நடிப்பேன். இல்லைன்னா தப்பு சொல்லுங்க. நடிக்கலாமா? இப்ப நீங்க சாமியார் ஐயா நான் இதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கேன். அட்டு படம் வந்து ஒரு 27 படம் நடிச்சிருக்கேன். கண்ணன் மாஸ்டர் தெரியும், ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டர், பவர் பாண்டி மாஸ்டர் எல்லாம் தெரியும். கூப்பிட்டு இருக்காங்க படத்தில். இப்போ நெக்ஸ்ட் வந்திருக்கேன். கடைசியாக பண்ண அட்டு படம். இந்த படத்தில் கண்டிப்பாக சுந்தர் சி சார் பார்ப்பாரு. இந்த தம்பி தரா போல நான் என்னப்பா அந்த பையன் பேரு நடிகர். நீங்க படம் நடிப்பீங்களா அந்த படத்துல? காஸ்தரா புள்ளியா லாகர்லால் சார் ஒரு பாய் இப்போ சொல்லி நாளைக்கு கூப்பிட்டு விஜய் டிவி பாலா சார். விஜய் டிவி பாலா கண்டிப்பாக கொடுத்தாருன்னா இப்போ ராகவன் சார் ராகவலால் சார் கொடுப்பாரு. அதை பார்த்து கண்டிப்பாக சூர்யா சாரும் கொடுப்பாரு. அதை பார்த்து விஜய் சாரும் கண்டிப்பாக கொடுப்பாரு. முக்காவாசி நடிகர் வந்து பாடு வர பாடு ஃபர்ஸ்ட் வர வைங்க. கடன் ரெண்டா வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இல்ல சார் இல்ல சார் அது 1.5 லட்சம் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. பார்வைக்கு மட்டும் போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா, கடன் தான் அவருடைய உயிரை எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல இருக்காரு அவர். அந்த கடன் தான் உங்களுக்கு சார். உங்களுக்கு எனக்கு பார்வை சார். அவருக்கு பார்வை கூடியே அவருடைய கடத்தை கட்டணும். பார்வையும் வேணும், கடத்தையும் ரெண்டுமே வேணும். நிறைய பேரு ரயில்வே ஸ்டேஷன்ல பர்பி வித்தோ ஏதோ ஒரு பண்ணி குடும்பத்துல அடிட்டு தான் இருக்காங்க. யாரும் பண்ணா இவ்வளவு கடை வாங்கிட்டு சொல்லி அழுது கிடையாது. சரிங்களா? இது வந்து அவர் கண்பார்வை நீங்க சொல்றீங்க. சொன்ன மாதிரி அவர் தரேன்னு சொன்னா வாங்கி இல்ல சார் இல்ல சார். அவருக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்தாதான் அவர் மாட்டு சிகிச்சைக்கு போகணும். ஏன்னா அவர் மன உடைச்சல் அதிகமா இருக்கு. தர மாட்டீங்க. அவர் பர்சனல் அக்கௌண்ட் போன் நம்பர் தர மாட்டீங்க. நீங்க வந்து எனக்கு சார் நீங்க நம்பர் கொடுக்குறேன் சார். நம்ம படத்தோட அட்வொகேட் நம்பர் கொடுப்போம். படத்தோட ப்ரொடியூசர் அட்வொகேட். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நம்பர் கொடுக்குறேன். ஒரு தலைமைன்னு ஒருத்தர் இருக்காங்களே, தலைமை கிட்ட நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் சொல்றீங்க. நிறைய பேர் கடை தெரியாம இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட கிடையாது. அவங்க தேவையான விலைக்கு அவங்களே முயற்சி பண்ணி அவர் உதவி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் உதவி கேட்க கூடாதுன்னு சொல்றேன் சார். உதவி கேட்கறதுல கண் பார்வை தான் முக்கியம். அதான் கண் பார்வையோட சேர்த்து அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தாதான் அந்த இடத்துக்கு அவர் போய் உட்கார முடியும். எனக்கே கண் தெரியாம போச்சு அப்படின்னா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கண் பார்வை வரதான் நான் பார்ப்பேன். என் கடன் என்ன முடியும்
சரிங்க சார், மாட்டு சிகிச்சை பண்றீங்க. இப்போ அவர் வந்து ஒரு 5 மாசம் வேலைக்கு போக கூடாது, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? அப்ப கண் தெரியாம அந்த 5 மாசம் இருந்தா அவர் என்ன பண்ணுவார் சார்? அது சார் 5 மாசம் அவரு வேலைக்கு போக கூடாது, அவருக்கு சாப்பாடுக்கு எப்படி சார்? ஒண்ணு இல்ல சார், இது வரைக்கும் அவர் எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்காரு? இது வரைக்கும் வந்து எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்காரு? அப்ப கண்ணு தெரியாம ஹாஸ்பிடல் இருக்கும்போது அவர் எப்படி அதை பண்ணுவாரு? என்ன சொல்லிருக்காங்க? 5 மாசம் கணக்கு பண்ணி அவர் வாழ்நாள் ஃபுல்லா கண் தெரியாம ஆட்ட போறீங்க. சார் 5 மாசம் சொல்லி இப்போ பாலா சார் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா அவர் வந்து அதோட நிறுத்த போறது கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து நான் இந்த ஆபரேஷன் மட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவருக்கும் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 5 மாசம் அவர் என்ன இல்ல, பண்ண அவர் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தாருன்னா இருங்க சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த 5 மாசம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க. சோ அவங்க மூலியமா வந்து அவர் வந்து பண்ணாரு அப்படின்னா இப்ப நிறைய இடத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபேமஸா இருக்காரு. ஓகேங்களா? அவர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அடுத்தடுத்த உதவிகள் வந்து வரும். சோ அதையும் நீங்க வந்து ஃபர்ஸ்டே தடுக்கிறீங்க. நீங்க இந்த அமௌண்ட் இருந்தாதான் இப்போ ஆபரேஷனுக்கே வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நம்ம நீங்க சொல்றது வெயிட் பண்ணலாம். அந்த கடன் கொடுத்தும் போது அவர் கைத்து பிடிக்கிறாங்க சார். படத்துல ஒரு தரமான ஒரு டைரக்டரா வந்து சொன்னேன், நம்ம உலகை வேலைவா படத்துக்கு தனியாளா நின்று முதல்ல என்னை நம்பி தனியாளா நின்று எனக்கு ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசரா ஒரு 5 பேர் இருக்காங்க. நம்ம என்னுடைய ஃப்ரெண்டும் ப்ரொடியூசரா இருக்காரு. ஆபீஸ் எங்க இருக்கு? ஒரு பக்கம் ஏரியாவில், கூட பாருங்க. ஒரு பக்கம் ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. இவர் இல்லைன்னா இந்த சந்துரு டைரக்டர் இல்லை. ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை அமைச்சு கொடுத்தது முழுக்க அந்த அந்த ப்ரொடியூசருங்களை வந்துட்டு எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். 100 நாட்கள் உணவு விருந்து முடிகிற வரைக்கும் யாருமே வந்துட்டு முதலீடாக கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பாக தான் கொடுக்கணும். ஏன்னா உணவு விருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆவணப்படமாக பண்ணுறோம். அப்போ உணவு விருந்துக்கு அன்பளிப்பாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒன்றும் பட்ஜெட் ஃபைனல் பண்ணாதனால இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்துட்டு எதிர்பாராம நம்ம மகதீன் அண்ணனுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கியிருக்கோம். உலகை வேலைவா படத்துக்கு கொஞ்சம் மகதீன் அண்ணனுடைய மாட்டு சிகிச்சைக்காகவும் சில விஷயம் பேசுறதுக்காகவே முன்னாடியே அந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கிட்டோம். இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து முழுக்க உருவாக்கி கொடுத்தது இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார். நான் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அதுக்கு காரணம் ஒரு தூண் ஜோசப் ரொசாரியோ சார் தான். அவருக்கு நேரம்லாம் வந்துட்டு என்னால் பெருசாக நன்றி சொல்ல முடியாது, நன்றி சொன்னாலும் அது ஏற்றுக்க முடியாது. ஜோசப் ரொசாரியோ சார், என்னுடைய நண்பன் ஜோசப் ரொசாரியோ சாருக்கு ரொம்ப நன்றி. டைம் ஆகிட்டு இருக்கு. நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லம்.